எப்படி இது? உன் கைரேகை ஸ்கேன் பண்ணும்போது மாட்டிக்காம இருந்த? அதுவா, அது இப்படிதான். இப்ப புரியுதா? நான் ஒட்டின இந்த பசை தான் காரணம். ஹே, எப்படி இது? இந்த பசைய விரல்ல தடவிட்டா இது ஸ்கின்னோட சேர்ந்து இது இன்னொரு ஸ்கின் மாதிரி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடும். ஓ, ஒரிஜினல் ஸ்கின் இந்த லேயருக்கு கீழே தானே இருக்கும். ஸோ ஸ்கேனர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு மிஷன் தானே. ஏன் மூளை கூடாது போட்டி போட முடியுமா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலன்னு காட்டிடுச்சு. சிம்பிள். பெரிய ஆளுடி நீ. எப்படியோ பிரில்லியண்டா இதுல இருந்து தப்பிச்சிட்ட. நான் ரேவதியை விட பிரில்லியன்ட் தான். இத சாருக்கு எப்படியும் நான் புரிய வைப்பேன். அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் ரேவதிக்கும் சாருக்கும் நடுவுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ரேவதி யாரையாவது கட்டிக்கிட்டு கிளம்பி போகணும். ஏன் லைஃப்ல குறுக்க வரவே கூடாது. ஏன்னா கார்த்திக் சார் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படியா? உன்னை மீறி எதுவும் செய்ய முடியாதா? ஆமா, ரேவதி விஷயத்துல உங்களால எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட இருந்து உங்களால அவளை பிரிக்கவே முடியாது. என்ன அம்மாவும் எம்டி சார் இவ்வளவு நேரம் பேசுறாங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல ரேவதி, அத்தை சும்மா கூட வர சொன்னாங்க, நானும் வந்தேன். மத்தபடி எதுவும் எனக்கு தெரியாது. என்ன சொன்ன? உன்கிட்ட இருந்து ரேவதியை பிரிக்க முடியாதா? நாளைக்கே நான் அதுக்கான வேலையை செய்ய போறேன். என்னன்னு பாக்குறியா? நாளைக்கு காலையில பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அது முடிஞ்சதும் ரேவதிக்கும் நான் பாத்திருக்கிற மாப்பிளைக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நிச்சயத்தப்போ 2 பேரும் மோதிரம் மாத்திக்க போறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் நடந்த மாதிரிதான். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ அவசியம் வரணும். என் பொண்ணு மாப்பிள்ள மோதிரம் மாத்திக்கிறத பார்த்து நீ அப்படியே வெந்து சாவணும். அதுக்காக இப்போ நான் உன்னை இன்வைட் பண்றேன். என்ன, நீ அவசியம் கலந்துக்கணும். என்ன, அழைப்புக்கு நீ ரெடியா? கண்டிப்பா இந்த தடவை நான் ஜெயிப்பேன். இவ்வளவு நாள் நான் தோத்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஜெயிக்காம விட மாட்டேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ரேவதி என்னால விட்டு கொடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. என்ன, என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? எவ்ளோ தடை வந்தாலும் இந்த நிச்சயதார்த்தத்தை ஓம் கண்ணு முன்னாலே நடத்தி காட்டுறேன் பாரு. அது கண்டிப்பா நடக்காது. உனக்கு தில் இருந்தா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி பாரு. பார்க்கலாம். பாக்குறேன். மாப்பிள, உங்க அத்தை என்ன பாத்துட்டாங்க மாப்பிள. என் மூலமா அவங்க உன்னையும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். சாரி மாப்பிள. அவங்க என்ன வந்து பாத்துட்டு தான் போறாங்க. என்னது, உன்னையும் பாத்துட்டாங்களா? அப்ப இனிமே சிஸ்டர் இங்க வேலை செய்ய விட மாட்டாங்களே. ஐயோ, நீ இந்த கம்பெனியை வாங்குனதெல்லாம் வேஸ்டா? என்ன மாப்பிள, இப்படி கொஞ்ச நாள்ல எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு ரேவதிக்கு என்கேஜ்மெண்டா? நான் கண்டிப்பா வரணும். என்ன இன்வைட் பண்ணதான் வந்துட்டு போறேன். என்ன மாப்பிள, உன் அத்தை இப்படி கொடூர வெளியா மாறிட்டாங்க? ஏற்கனவே கல்யாணமான பொண்ணுக்கு என்கேஜ்மெண்டா? அதுவும் பழசெல்லாம் மறந்து போயிருக்கிற சிஸ்டருக்கு இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியா படல மாப்பிள. என்ன பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு ரேவதியை தாண்டா பழி வாங்கிட்டு இருக்காங்க. இதுல சேலஞ்ச் வேற. அப்படியா? என்ன மாப்பிள, என்ன சேலஞ்சு? முடிஞ்ச ரேவதியோட நிச்சயத்தை நிறுத்தி பாருன்னு சொல்லிட்டு போறாங்க.
நான் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். சூப்பர் மாப்ள. நீ இப்படி ஏதாச்சும் சொன்னாதான் உன் அத்தை பயப்படுவாங்க. ரேவதி சிஸ்டரை எப்படியாச்சும் இந்த சிக்கல இருந்து காப்பாத்தணும் மாப்ள. வளையல் செக்ஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். என்கேஜ்மெண்ட் ரிங் வேணும். நல்ல டிசைனா காட்டுங்க. ஓகே மேடம். இது பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இத பாருங்க. இது எப்படி இருக்கு அத்தை? வேண்டாமா? பரவாயில்ல. இது ம். இது நல்லா இருக்குல்ல? ஆ, அழகா இருக்குல்ல? இது சூப்பரா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ணாவுக்கு இது எப்படி இருக்கு? இல்ல வேண்டாம், ஒரு ரொம்ப மாதிரி பெருசா இருக்கு. பழைய டிசைனா இருக்குல்ல? சரி, ஓகே. இது இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எங்களுக்கு இது ரெண்டுமே பிடிச்சிருக்கு. இதே பில் பண்ணிடுங்க. ஆ இந்தாங்க மேடம்.